அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்யோ நமஹா, அஸ்பத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்பத் சர்வகுருப்யோ நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹா, ஸ்ரீ குருங்கமுனி நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிர ருது கும்ப மாசி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 8 மார்ச் 2025. இன்று வளர்பிறை நவமி பகல் மணி 12:34 வரைக்கும் இருக்கு. அதன் பின் தசமி. திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். ஆயுஷ்மான் நாமயோகம் கௌலவகரணம். அகசு நாழிகை 29:41, தியாஜியம் நாழிகை 13:28. இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் வளர்பிறை தசமி, நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை 0, வினாழிகை 57, சூரிய உதயம் காலை 6:31. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷபராசியில குரு பகவான், மிதுன ராசியில சந்திரன் செவ்வாய், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில சூரியன் சனி, மீன ராசியில புதன், வக்ரமில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா நமக்கு நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கோச்சார சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட செய்யலாம். உங்கள் மூலமாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்காரியம், இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் நடக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எந்த விஷயத்திலுமே சுணக்க நிலை இருக்காது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா ராசிநாதன் சுக்கிரன் நம்முடைய லாபஸ்தானத்துல வக்ர நிலைமையில சஞ்சாரம் செஞ்சாலும் அவருடைய பார்வை மூலமா, அவருடைய சாரம் மூலமா, ஸ்தான பலத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். உங்க மூலமா மற்றவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப அனுகூலமா, அற்புதமா, நல்லபடியா நடக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை, ஒரு கீர்த்தி, அது எல்லாமே நமக்கு இன்று காணப்படும். பொதுவாக இன்றைய நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
மிதுன ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே நமக்கு சம்பந்தப்படுறார். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்னைக்கு உங்களால் எடுக்க முடியும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி தனாதிபதி சந்திர பகவானே ராசியில் இருக்கார். அதனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் அயன சயன போக விரய ஸ்தானத்துல ராகு பகவானுடைய சாரம் பெற்று நமக்கு இன்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு நல்லபடியா கைகூடி வரப்போகிறது. எல்லா வகையிலுமே இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். முயற்சிகள் அனைத்துமே நமக்கு சாதகமாகும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை இன்னைக்கு கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்பட போகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலம் உண்டாகும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் இன்னைக்கு பயணிக்க போறீங்க. பொதுவாக இன்றைய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கடன் சுமை குறையும். இன்னைக்கு இந்த கடன் சம்பந்தமான ஒரு முக்கிய முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக ராசி குரு பார்த்துடுற, செவ்வாய் பார்த்துடுற, புதன் பார்த்துடுற, சுக்கிரன் பார்த்துடுற. சுகஸ்தானம் பலமாக இருக்கு, 7ஆம் இடம் பலமாக இருக்கு, தொழில் ஸ்தானம் பலமாக இருக்கு. கண்டிப்பாக இன்று வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். நண்பர்கள், உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி ஏற்படும். பொதுவாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு லாபகரமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பாருங்க, ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் திரிகோணத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சுக்கிரன் நமக்கு ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய சாரபலன் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். யோகமான பலன்கள் உண்டாகும். உங்க மூலமா மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கும். ஒரு விஷயத்துல
தைரியமாக தன்னம்பிக்கையோட முடிவெடுங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்தோம்னா நமக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஆனால் ராசியை சனி பார்த்துடுற, குரு பார்த்துடுற. சந்திராஷ்டமம் போயின்னு இருந்தாலும் நம்முடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவருடைய ஸ்தானம், பார்வை அனைத்துமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம், பதட்டம், படபடப்பு வேண்டாம். நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யுங்க. ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. அது மாதிரி இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை ஒரு யோகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் பயணம். தொட்டதெல்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறது. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக தொழில் ஸ்தானம் பாருங்க, இருக்கிறதுலே பலம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இன்னைக்கு பலங்க. தொழில் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகளாக எடுக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம். தாராளமான முறையில் எடுக்கலாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் இன்னைக்கு உங்களுக்கு நிலவும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். எந்த ஒரு காரியமும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். சில நேரங்களில் பயணங்கள் போக வேண்டியிருக்கும். இந்த வெளிநாடு சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. உதாரணம், இந்த விசா சம்பந்தமான விஷயங்கள், இல்லை பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகும். ஏதோ ஒரு காரியத்தில் யாரோ ஒருத்தர் போய் பார்க்கணும், அவங்க மூலமாக காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் 5ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. அப்போ 5ஆம் இடம் பலமாகும் போது குலதெய்வத்தோட அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் நீ என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் இன்னைக்கு நிலவும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதனுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், அது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமாக கிடைக்க போகிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக அழகான முடிவு எடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு
கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக பாருங்க, இந்த தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலம். அதாவது என்னென்னலாமோ முயற்சி பண்ணுறோம் நாம், ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இனிமேல் அதில் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ரொம்ப நல்லா இருக்குது. டூ வீலர் வச்சுருக்கோம்னா கார் வாங்க முயற்சி பண்ணுங்க, ஒரு நல்ல நேரம் வருது, பயன்படுத்திக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பர்சனலாக பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஜாதகம் பார்க்கறதுக்கெல்லாம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, முதல்ல நாம் கட்டணம் வாங்க மாட்டோம். கட்டணம் என்பது அவங்கவுங்க விருப்பம்தான். ஜாதகம் பார்த்ததற்கு பிறகு, பிரஷ்னம் பார்த்ததுக்கு பிறகு நாம் அந்த கட்டணமானது வாங்கிப்போம். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். தேவையானவங்க நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் என்னுடைய ஃபோன் எடுக்க முடியலை, இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது, இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு பூஜையிலையோ, இல்லை நான் வண்டி டிரைவ் பண்ணிட்டோ இருப்பேன். எனக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.